இந்த மீட்பு இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் நாடாளுமன்றத்துடைய தேர்தலை எதிர்நோக்கியிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் என்ன அடிப்படை பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நிலைமை. நம்முடைய கழகத்தினுடைய மீட்புக்குரிய உள்கட்டமைப்பு நிலைகளை உள்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும். அனைத்து நிலைகளிலும் கழகத்துடைய கிளைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும். ஊராட்சி நிலை கிளைக்கழகங்கள், பேரூராட்சி நிலை கிளைக்கழகங்கள், நகராட்சி கிளைக்கழகங்கள், மாநகராட்சி கிளைக்கழகங்கள், இப்படி பல்வேறு நிலையில் கழகத்தில் அமைப்பு ரீதியாக இருந்த கிளைக்கழகங்கள் அனைத்தையும் நிறைவாக 190 உருவாக்க வேண்டும். அந்த பணியை நம்முடைய மாவட்ட கழக செயலாளருடைய ஒத்துழைப்போடு கழகத்தில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் நம்பிக்கை அந்த பணியை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற தகவலை உங்களுக்கு சொல்வதற்காக தான் நாங்கள் இன்றைக்கு வருகிறோம். அப்பொழுதுதான் நம்மளுடைய தோழமை கட்சியில் இருக்கிற பல்வேறு கட்சிகள், அந்த கட்சிகள் நம்ம கட்டமைப்பு உள்கட்டமைப்பு இந்த மீட்புக்கு ஒரு வளமான உள்கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைவான நிர்வாகிகளை பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அப்படி நிலையை நாம் ஏற்படுத்துவதால் உறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை எதிர்த்து நின்று வெற்றி பெற யாராலும் முடியாது என்ற நிலையை நாம் அதற்காகத்தான் நாம் இப்பொழுது பணியை செய்திருக்கிறோம். இன்னைக்கு நம் மாவட்ட கழக செயலாளரை தேர்வு செய்திருக்கிறோம். அவர்கள் சில நகர செயலாளர்கள், சில ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பேரூராட்சி தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்னும் நிறைவாக முழுமையாக நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பல்வேறு நிலைகளில் கழகத்துடைய பொறுப்பாளர்களை தேர்வு செய்யப்படுகின்ற பணி இருக்கிறது. அந்த பணியெல்லாம் நீங்கள் 190 நிறைவு செய்தால்தான், தேர்வு நிறைவு செய்தால்தான் நாம் முழு வீழ்ச்சியில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும். எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்த 4 ஆண்டுகளில் அவருடைய தவறான கொள்கையினால் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, ஆட்சி இழந்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. 39 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடம் ஜெயிச்சு, ஒரே ஒரு இடம், இந்த இடம் தேனி. அந்த தேனியில் தான் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் 3 முறை வந்தார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு தேனி தான் வந்தார்கள். அந்த தொகுதித்தானே செய்திருக்கிற ஒரு தோழமை கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று அவராகவே முடிவு செய்து அமைச்சர் பதவியை நமக்கு தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைக்காட்சியில் பெயரும் வந்திருக்கிறது. உடனே பழனிசாமி அரசுக்கு கூட்டு போய் எல்லாம் பார்த்து தடுத்து நிறுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மத்திய அமைச்சராக வருவதற்கு தடை போட்ட ஒருவர் தான் கலந்து முடிச்ச நம்பட்டமணி குறித்திருக்கிறார். நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் வந்தது. நாங்களும் ஒரு வேட்பாளரை அறிவித்தோம். தினகரனும் ஒரு வேட்பாளரை அறிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை எல்லாம் சந்தித்து நம்மளுக்கு எதிரி திமுகவை தோல்வியடை செய்வதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வேட்பாளரை ஆதரவு தருவதற்கு வந்து தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் வாபஸ் வாங்கினோம். தினகரன் வாபஸ் வாங்கினோம். என்ன நடந்தது? கொங்கு மண்டலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கோட்டை. 1989 புரட்சி தலைவர் மாற்று அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் வைக்கும் போது 5 தொகுதிகளை ஈரோடு மாவட்டம் பெற்றுத்தந்தது. அந்த அளவுக்கு தொண்டர்கள் பொதுமக்களும் நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். என்ன நிலைமை ஏற்பட்டது? 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். திமுக வெற்றி பெறுகிறது. இதற்கு முழு பொறுப்பு நாம் வெற்றி பெறுவதற்கு தோல்விக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி. திட்டமிடுவதில் கோளாறு இருக்கிறது. திட்டமிடுவதில் கோளாறு. அரசியல் பயணத்தில் அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களிடங்களும் நம்பிக்கையை பெற வேண்டும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு 3 முறை 2 முறை மாநில அம்மாவை தான் முதலமைச்சராக தந்தார்கள். அம்மா தான் திருப்பி தந்துவிட்டேன். 3ஆம் முறையாக சின்னம்மாவை தான் தந்தார்கள். அவர்கள் தான் திருப்பி தந்துவிட்டேன். சின்னம்மா அவர்கள் என்னை எடுத்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போயிருக்கிறார். என்ன நிலைமை ஏற்பட்டது? முதலமைச்சர் பதவி தந்தவரை அவர் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். கொச்சையாக அவரை விமர்சனம் செய்தார். அதுதானே இவருடைய அரசியல் பண்பாடு. அரசியல் பண்பாடு அற்ற ஒன்று இன்றைக்கு கழகத்துடைய தற்காலிகமாக புரட்சியாக உட்கார்ந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சட்ட விதி மாணவர்கள் காப்பாற்றிய சட்ட விதியெல்லாம் தூக்கி தூரப்பட்டு நான் வைத்ததுதான் சட்டம். நான் வைத்ததுதான் சட்டம் என்று பொதுக்குழுவில் என்ன நடந்தது பார்த்தீர்களா? என்ன நடந்தது? நான் பொருளாதார முறையில் வரவு செலவு திட்டத்தை வாசிக்க வேண்டிய 3வது முதல்வர் அதற்கு வாய்ப்பு திடீர்னு எதிர்த்து நீக்கிறது அறிவிப்பது தொலைஞ்சு போங்க அப்படின்னு நாங்கள் எதிர்த்து போனால் தண்ணீர் பார்க்கக்கூடிய புரட்சி பேரறிஞர் அண்ணா எப்படி கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை எழுப்பினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சகோதர பாசத்தோடு நடத்தினார். மாண்புமிகு அம்மாவோட தாய் பாசத்தோடு கழகத்தை நடத்தினார். இப்படித்தான் கழகம் 50 ஆண்டு காலம் மிகப்பெரிய இயக்கமாக 29 ஆண்டுகள் தமிழகத்தில் ஆளுகின்ற உரிமையை பெற்ற இயக்கமாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்று ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி 29 ஆண்டுகள் ஆண்ட பெருமை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்திற்கான உண்டு என்ற பெருமையை புரட்சித் தலைவர் இந்தியாவில் புரட்சித் தலைவர் அந்த பெருமை எடப்பாடி பழனிசாமி குடிபெறப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தி மீண்டும் புரட்சித் தலைவர் எண்ணப்படி புரட்சித் தலைவர் அவர்கள் எண்ணப்படி கழகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் குறிக்கோள் தான் கொள்கையோடு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம்.